அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களோட சில விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் என்னோடய டே இன் மை லைஃப்பையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் என்னை பர்சனலி ரொம்ப மோட்டிவேட் பண்ணி அப்பப்போ என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இது ஃப்ரைடே அன்னைக்கு நான் ஷூட் பண்ண vlog. ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங்லேயே கொஞ்சம் இயர்லியராகவே எழுந்திரிச்சாச்சு. அதனால் என்னோடய மைண்ட் ரொம்பவே காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. யூஸ்வலி மார்னிங் இருந்தோடனே நிறைய வேலை இருக்கும் இல்லையா? அன்றைக்கி கொஞ்சம் இயர்லியராக எழுந்திரிச்சனால என்ன ப்ளஸ் பாயிண்ட்னால் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ண முடிஞ்சிச்சு. அதுவும் இப்போ எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் வாட்டர் ப்ராப்ளம் இருக்கிறனால தண்ணி எப்போ வரும் எப்போ வராதுன்னு சரியாக சொல்ல முடியாது. ஸோ அந்த தண்ணி வர நேரத்தில் என்னோடய வாஷிங் ஒர்க்கையும் நான் முடிச்சிட்டேன். தென் நேராக கிச்சனுக்கு போய் எஹியாக்கு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு சப்பாத்தி பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஆனால் அவளுக்கு சப்பாத்தி அப்படியே கொடுக்குறதுக்கு பதிலாக எக் ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அவகிட்ட கேட்டேன், அவளும் ஓகே அதே வை அப்படின்னு சொல்லிட்டா. அதனால அதுதான் இன்னைக்கு அவளோட லஞ்ச் பாக்ஸ். ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ எக்ஸாம்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதனால் எக்ஸாம் ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இல்லைனா எக்ஸாம் டைமில் நைட்டு படித்ததை மார்னிங் நான் படித்தேனா இல்லையா அப்படின்னு நம்மளை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ இப்போ அந்த டென்ஷன் கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்ததும் நானும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு மறுபடியும் கிச்சன் போய் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லஞ்ச் எல்லாம் குக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த ரெஸ்டிங் டைமில் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி இது இன்றைக்கி மட்டும் திடீர்னு வந்த தாட் கிடையாது. ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி நான் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதில் ஒரு 80% ஒர்க்கை நான் அப்போவே முடிச்சிட்டேன். ஆனால் அந்த 20% எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய டைமில் எனக்கு அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு. ஓகே, இதுக்கப்புறம் இது வேணாம், இதில் உட்காந்துட்டே இருந்தால் நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட மற்ற வேலையில் நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நேற்று ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக அந்த விஷயத்தோட ரிலேட் ஆகிற ஒரு ஐடியா எனக்கு கிளிக் ஆச்சு. ஓகே, நம்ம இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் எங்கே விட்டனோ அந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இந்த தடவையும் அவ்வளோ ஈஸியாலாம் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல. ஒரு 2-3 டைம்ஸ் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். மறுபடியும் ஃபெயிலியராக தான் ஆகிட்டே இருந்தது. அப்படியே ஒரு நைட்டு 2 o'clock வரைக்கும் உட்காந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ கூட நான் எதிர்பார்த்த ஆன்சர் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படியே மூடி வச்சுட்டு தூங்கிட்டேன். தென் மார்னிங் மறுபடியும் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, சரி விட்டுறலாம், எதுக்கு நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம பிரெயினுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும், அந்த மாதிரி தோணுச்சு. ஆனால் நேற்று இவ்வளோ நேரம் உட்காந்து நம்ம முடிச்சு ஒரு 2 o'clock வரைக்கும் இருந்து அந்த எஃபோர்ட்டு வந்து மீனிங்கே இல்லாமல் போயிருமே அப்படின்னு வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. முன்னாடிலாம் நான் நிறைய எஃபோர்ட் போடுவேன், பட் அதுக்கான ஆன்சர் கிடைக்காட்டாலும் நான் விட்டுருவேன், ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் இப்போலாம் எனக்கு அப்படி இருக்க முடியல. நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கு ஒரு மீனிங் இருக்கணும், நம்ம எடுத்த டைமுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கணும், அப்படி தான் நான் வந்து இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் நான் விடவே இல்லை. எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அகைன் அதில் தான் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்ணி பார்த்தா ஃபைனலி ஒரு 11 o'clock ஆனதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சரை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக ஹப்பாட அப்படின்னு இருந்தது. ஆக்சுவலி எனக்குள்ளே வந்து ஒரு ஈவில் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை நீங்களும் வளர்த்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து யாராவது பண்ணி அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு வந்து சம்டைம்ஸ் தோணும், அவங்களால மட்டும் எப்படி இதை பண்ண முடிஞ்சது, நம்மளால் ஏன் பண்ண முடியல அப்படின்னு எனக்கு தோணும். இதை வந்து நான் ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கள மாதிரி நம்மளும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். அவங்களுக்கும் 24 hours தான், அவங்களுக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும், ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களால அந்த விஷயத்தை முடிக்க முடியுதுன்னா ஏன் நம்மளால முடியல? இதுதான் எனக்கு என்னையே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இது யாரையாவது ஜெலஸாகி கீழே தள்ளணும்னு சொல்கிறது கிடையாது. அவங்க அச்சீவ் பண்ணுறதை பார்த்து நம்மளும் நம்மளை புஷ் பண்ணிக்கணும். அவங்களால முடிஞ்சிருக்கு, நானும் ட்ரை பண்ணி பார்க்கணும். எனக்கு இந்த குவாலிட்டி இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் வச்சுக்கோங்க, இல்லைனா விட்டுடுங்க. எனக்கு தோணுச்சு, அதனால் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஸோ இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். எதுக்காக அப்படின்னா, சில பேர் வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணணும், ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்துட்டு அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வர போயிடும். ஒரு 99% கூட முடிச்சிருவோம், ஒரு 1% தான் இருக்கும். அதுக்கும் நமக்கு இடையில ஒரு சின்ன ஸ்க்ரீன் தான் இருக்கும். அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள நம்ம டயர்டாகி அங்கேயே உட்காந்துருவோம். இல்லை அப்படின்னா நம்ம திரும்பி வந்துடுவோம்.
இதுதான் சில நேரம் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ மேபி நீங்கள் தேடுற ஆன்சர் நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்தில் இருக்கலாம். நீங்கள் எதையாவது கைவிட்டுருந்தீங்கன்னா ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இந்த தடவை நியூ ஐடியாஸ் வரலாம், முன்னாடி கிடைக்காத ஒரு வே கிடைக்கலாம். நம்ம கைவிட்ட இடத்துக்கும் நம்ம அச்சீவ் பண்ணுற இடத்துக்கும் சம்டைம்ஸ் ஒரு சின்ன ட்ரை தான் வந்து டிஸ்டன்ஸாக இருக்கும். இது உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு ரொம்ப நாளாக தோணிட்டே இருந்துச்சு. அதுக்கான ஒரு கரெக்டான சுச்சுவேஷன் கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு அதுக்கு எல்லாமே அமைஞ்சது. ஸோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிவிட்டேன். நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம நினச்ச மாதிரி நடக்காமல் கூட போகலாம். சில விஷயங்களை பாதியிலே விடக்கூடிய சுச்சுவேஷன் வரலாம். அதுக்காக அப்படியே முடிஞ்சிட்டு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மேபி நம்ம அதை மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ண வேண்டிய நேரம் கூட இன்னும் வராமல் இருக்கலாம். ஸோ நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை பாதியிலே விட்டுருந்தீங்கன்னா ஒரு தடவை திரும்பி போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண நினச்ச விஷயம். இப்போ நான் கொஞ்சம் என்னோட பெண்டிங்ஸ் வேலையை போய் பார்க்கணும். ஃப்ரைடே எனக்கு என்னோட டே இப்படி போச்சு, என்னென்ன ஒர்க் பண்ணேன், என்னென்ன தாட்ஸ் எனக்கு வந்தது அப்படின்னு எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் என்னோட டே டு டே லைஃப் மினி vlogs நான் லேர்ன் பண்ணுற நியூ திங்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.